நம்ம சில தடங்களுக்காக சொல்றேன். நம்ம தேவையில்லாம பெருசு பெருசா பூஜை பண்ணி கெட்டத விரட்டணும்னு அவசியம் கிடையாது. நீங்க உங்களுக்கு இருக்க தடங்களுக்கு என்ன பண்ணலாம், மகாலட்சுமிக்கு எ 8 தாமரைப்பூ, மல்லிகைப்பூ கொஞ்சம் வச்சு, வெள்ளிக்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு என்ன நாள் பிடிக்குதோ அன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுங்க. காலையில எந்திரிச்சு வச்சு பூஜை பண்ணுங்க. பால் பாயாசத்தையோ, இல்ல பாலையோ நெய்வேத்தியமா வச்சு பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, பிள்ளையாருக்கு கண்டிப்பா பிள்ளையாருக்கு எல்லாருமே பூஜை எடுத்திருக்கணும். 48 நாளோ, 21 நாளோ, 11 நாளோ ஒரு முறையான ஒரு பூஜை பிள்ளையாருக்கு எடுத்துருங்க. வாழ்க்கையில தடங்களே இருக்காதுங்க. நீங்க வீட்ல சாதாரணமா நீங்க பூஜை எடுக்கலாம். அத எடுக்கிறதுல என்ன, பிள்ளையாருக்கு எடுக்கிற பூஜையில நான்வெஜ் நீங்க சாப்பிடக்கூடாது. ஆனா, அதே சமயம் நீங்க மகாலட்சுமிய காலையில எந்திரிச்சு கும்பிடுறீங்க. அவங்களுக்குரிய 8 தாமரைப்பூ வச்சு, மல்லிகைப்பூ வச்சு அவங்களுக்கு வணங்கிட்டு வர்றீங்கன்னா, நீங்க அவங்கள காலையில வணங்குனதுக்கு அப்புறம் எப்பயும் போல சமைச்சு சாப்பிடலாம். பிள்ளையார் பூஜை மட்டும் நீங்க வெஜ்ஜா இருந்து, ஒரு 11 நாளாவது உருவேத்தி, அந்த மந்திரம் ஏத்தி, அந்த பூஜை பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே காவலா நிப்பாரு. தடங்களே இல்லாத அளவுக்கு பார்த்துக்குள்வார் வாழ்க்கையில.